எல்லாருக்கும் வணக்கம். உங்க மனசு, உங்க தோலு, உங்க குடல் இது மூணும் தங்களுக்குள்ள ரகசியமா பேசிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இந்த உரையாடல்ல நாம எப்படி பங்கெடுத்து நம்ம ஆரோக்கியத்தையே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போலான்னு இந்த பகுதியில விளக்கமா பார்க்கலாம் வாங்க. உங்க மனசு மட்டும் ஏன் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கு? எண்ணங்கள் எல்லாம் ஒரு புயல் மாதிரி சுழண்டடிக்குதுன்னு எப்பவாச்சும் தோணியிருக்கா? இந்த உணர்வு நம்மள் பலருக்கும் பொதுவானதுதான். கவலைங்கிறது ஒரு பெரிய சவால்னாலும் நல்ல வேளையா அதை சமாளிக்க சில சூப்பரான வழிகள் இருக்கு. கவலை உங்களை ஆட்கொள்ளும் போது அதிலிருந்து உடனடியா விடுபட இதோ ஒரு சூப்பர் சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். இது உங்க 5 புலன்களையும் பயன்படுத்தி புயல்ல மாட்டின கப்பலுக்கு நங்கூர மாதிரி உங்களை மறுபடியும் நிகழ்காலத்துக்கு கூட்டிட்டு வரும். சரி, நம்ம இந்த பயணத்துல என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல ஒரு உடனடி தீர்வுல இருந்து ஆரம்பிச்சு நம்ம உடம்புக்குள்ள அமைதி எப்படி உருவாகுதுங்கிற அறிவியலையும் நம்ம உடம்போட இன்டர்னல் கிளாக் பத்தியும் நாம சாப்பிடுற சாப்பாடு நம்ம மனநிலையை எப்படி உருவாக்குதுங்கிறதையும் ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம் வாங்க. உங்க மூளைக்கு ஒரு ரீபூட். நம்ம கம்ப்யூட்டர் ஹேங் ஆனா கண்ட்ரோல் ஆல்ட் டெல் கொடுப்போம் இல்லையா? அதே மாதிரி நம்ம கவலையா நிறுத்த இந்த டெக்னிக்கை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். இந்த 5-4-3-2-1 டெக்னிக் இருக்குல்ல, அது நம்ம மூளையோட அலாரம் சிஸ்டமை ஆஃப் பண்ற ஒரு ஸ்விட்ச் மாதிரி. உங்க புலன்களை நீங்க இப்போ இருக்கிற தருணத்துல கவனம் செலுத்த வைக்கும்போது, ஹே எல்லாம் ஓகே, இங்க எந்த ஆபத்தும் இல்ல அப்படின்னு நம்ம மூளைக்கு ஒரு தெளிவான சிக்னல் அனுப்புறோம். அவ்வளோதான். சரி, இந்த டெக்னிக் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். ஆனா அது ஏன் வேலை செய்யுது? வாங்க, நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற இந்த அமைதியோட அறிவியலை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம நரம்பு மண்டலத்தை ஒரு காரா நினைச்சுக்கோங்க. ஃபைட் ஆர் ஃப்ளைட்னு சொல்ற சிம்பத்தெட்டிக் சிஸ்டம் தான் அந்த காரோட ஆக்சிலரேட்டர், அதாவது கேஸ் பெடல். அது நம்மள வேகமா செயல்பட வைக்கும். ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட்னு சொல்ற பாராசிம்பத்தெட்டிக் சிஸ்டம் தான் அதோட பிரேக். அது நம்மள அமைதிப்படுத்தி வேகத்தை குறைக்கும். நம்ம அந்த கிரவுண்டிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது நாமளே மனப்பூர்வமா நம்ம உடம்போட பிரேக்க அழுத்துறோம். இது மன அழுத்த ஹார்மோனான கார்டிசோலை குறைக்குது, இதய துடிப்பை சரி பண்ணுது, நம்ம உடம்ப மறுபடியும் அமைதியான நிலைக்கு கொண்டு போகுது. நரம்பு மண்டலத்தை நாமளே கட்டுப்படுத்த முடியும்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாம ஆனா நம்ம ஆரோக்கியத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு விஷயத்த பத்தி பார்க்கலாம். அதுதான் நம்ம உடம்போட இன்டர்னல் கிளாக், அதாவது சர்க்காடியன் ரிதம். சர்க்காடியன் ரிதம்னா என்ன? சிம்பிளா சொன்னா அது நம்ம உடம்போட 24 மணி நேரம் இன்டர்னல் கிளாக். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம மூளைக்கு மட்டும் கிளாக் இல்ல, நம்ம தோலுக்கு கூட தனியா ஒரு கிளாக் இருக்கு. அது ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்னு அதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இங்க பாருங்க, நம்ம தோலோட 24 மணி நேர ஷெட்யூல் எப்படி இருக்குன்னு. இதனால தான் சில நேரங்கள்ல நம்ம தோல் ரொம்ப வலுவாவும் சில நேரங்கள்ல ரொம்ப பாதிப்படையக்கூடியதாவும் இருக்கு. சூரியன்ல இருந்து வர்ற யூவி கதிர்கள், முக்கியமா அந்த யூவிஏ கதிர்கள் நம்ம தோலோட ரொம்ப ஆழம் வரைக்கும் போய் அதோட இயற்கையான கடிகாரத்தையே குழப்பிடுது. இதுக்கு பேரு தான் போட்டோ ஏஜிங். அதாவது வயசாகிறதுக்கு முன்னாடியே நம்ம தோல் சுருங்கி சேதமடைய இதுதான் காரணம். உடம்போட தாளங்களை பத்தி பார்த்தோம். இப்போ நாம உள்ளுக்குள்ள எடுத்துக்கிற எரிபொருள், அதாவது நம்ம சாப்பாட்டுக்கும் நம்ம உணர்வுகளுக்கும் இருக்கிற ஒரு ஆச்சரியமான கனெக்ஷன் பத்தி பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியுது பாருங்க, 90%. இது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதோட பதில் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். ஆமாங்க, நம்ம உடம்புல ஃபீல் குட் ஹார்மோன்னு சொல்றோமே, அந்த செரட்டோனின்ல 90% நம்ம குடல்ல தான் உருவாகுது, மூளையில இல்ல, குடல்ல. இதனாலதான் நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம மனநிலைய நேரடியா பாதிக்குது. இந்த உணவு மனநிலை தொடர்பு உண்மையானு தெரிஞ்சுக்க ஒரு புது அறிவியல் துறையே உருவாகி இருக்கு. அதுதான் நியூட்ரிஷனல் சைக்காயட்ரி, அதாவது ஊட்டச்சத்து மனநல மருத்துவம். சாப்பாடு நம்ம மனச மாத்துங்கிறது வெறும் பேச்சில்ல, அதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்குன்னு நிரூபிச்ச ஒரு முக்கியமான ஆய்வு தான் 2017 நடந்த ஸ்மைல்ஸ் ட்ரையல். இப்போ இந்த ஆய்வோட ரிசல்ட்ஸ பாருங்க, உண்மையிலேயே தலை சுத்திடும். மத்திய தரைக்கடல் முறைய பின்பற்றியவங்களோட மன அழுத்த நிவாரண விகிதம் ஒரு முக்கியமான மன அழுத்த எதிர்ப்பு மருந்தின் செயல்திறனுக்கு கிட்டத்தட்ட சமமா இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, வெறும் சாப்பாட்டு பழக்கத்தை மாத்தினது ஒரு மருந்துக்கு ஈக்குவலான பலனை கொடுத்திருக்கு. அப்போ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அந்த டயட்ல என்னெல்லாம் இருக்கு? இதோ பாருங்க. பழங்கள், காய்கறிகள், ஆலிவ் எண்ணெய், மீன், பருப்பு வகைகள், அப்புறம் நட்ஸ் எல்லாமே நமக்கு எளிதா கிடைக்கக்கூடியதுதான். அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்கள் மனநல கோளாறுகளுக்கு சிகிச்சை அளிப்பதுல ரொம்ப உதவியா இருக்குன்னு நிரூபிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம மனசோட உடனடி அமைதி, தோலோட நீண்டகால ஆரோக்கியம், குடலோட மனநிலை,
இந்த 3 விஷயத்தையும் தனித்தனியா பார்த்தோம். இப்போ இது எல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த டேபிள் எல்லாத்தையும் அழகா சுருக்கமா சொல்லுது. உடனடி அமைதிக்கு 5-4-3-2-1 டெக்னிக். நீண்டகால பாதுகாப்புக்கு சர்க்காடியன் ரிதம் பத்தின விழிப்புணர்வு. ஒரு நிலையான மனநிலைக்கு நல்ல சத்தான உணவு. பாத்தீங்களா, நம்ம ஆரோக்கியத்தை நிர்வகிக்க எவ்ளோ பவர்ஃபுல்லான டூல்ஸ் நம்ம கையிலேயே இருக்கு. இந்த டாக்டர் சொல்றத கேளுங்க. நோயாளிகள் அவங்க உணவு பழக்கத்தை மாத்தும்போது அவங்க வாழ்க்கையில மத்த மாற்றங்களையும் செய்யறதுக்கு ஒரு தைரியம் வருதுன்னு சொல்றாரு. இதுதான் உள்ளிருந்து வர்ற உண்மையான மாற்றம் மற்றும் வளர்ச்சி. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். உங்க மனசு, தோல், குடல் இது 3ம் இடைவிடாம பேசிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நீங்க அதுகிட்ட என்ன சொல்ல போறீங்க?